நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 27/8/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் அவிட்டம், திதி பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. பொதுவாகவே பௌர்ணமியில் அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவமாகட்டும், சாயந்தரம் வேலைகள், அபிஷேகங்கள் ஆகட்டும், ஆராதனைகள் ஆகட்டும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆவினி அவிட்டம். ஆவினியில் அவிட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பூணூல் போடுறவங்களுக்கெல்லாம் பூணூல் மாற்றுறதுக்கு உண்டான அன்னைக்கு உண்டான இதெல்லாம் அன்னைக்கு அவங்களோட அனுஷ்டானம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நாள். இன்னைக்கு ஓரளவுக்கு நாள் சுமாராகவே இருக்குது, ஓரளவுக்கு அனுகூலியமான நாள். இன்னைக்கு முழுசுமே சித்த யோகம், வளர்பிறை சித்த யோகம். அதாவது பௌர்ணமி அப்படின்றது வளர்பிறையாகவும், அமாவாசை அப்படின்றது தேய்பிறையாகவும் கணக்கிடப்படும். அதனால வளர்பிறை சித்த யோகம் ரொம்ப விசேஷமான நாள். எல்லா துவக்கங்களும் ஆரம்பிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னாக்கி இன்னைக்கு நாள் ஓரளவுக்கு அனுகூலியமாக இருக்குது, பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது, மன நிறைவுகளை உண்டாக்கக்கூடிய நாள். தேவையில்லாத சங்கடங்கள் வெளியில் போகும், மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் குழப்பங்கள் ஒரு சரியாகிறதுக்கு உண்டான அனுகூலியத்தை கொடுக்கும். இது அத்தனையும் தெய்வ வழிபாடுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில். அது தப்பும்போது சொன்ன பலன்கள் கண்டிப்பாக மாறுறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாராகி வழிபாடை பற்றி பார்த்துட்டோம். வாராகி வழிபாடு அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் அப்படின்றது. பொதுவாக வாராகி வழிபாடு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போன ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல போயிட்டு விளக்கேற்றிட்டு தேங்காய் பழங்கள் கொண்டு போகிறதோ இல்லை நம்மளோட வழக்கங்களை இன்னும் பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா. ஆக்சுவலி என்னன்னாக்கா வாராகி வழிபாடு அப்படின்றது ஜென்ரலாக போய் முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணணும், நம்மளோட கோரிக்கையை வைக்கணும். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விஷயத்துக்காக ஆலயங்களுக்கு போவோம். ஏன்னா அது இல்லைன்னு இன்னைக்கு யாருமே கோயிலுக்கு போக மாட்டோம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது என்ன விஷயமோ அந்த விஷயத்தை போய் அங்கே பிரார்த்தனைகளாக வைக்கணும். பிரார்த்தனைகளாக வச்சு அது நிறைவேறினதுக்கு அப்புறமா தேங்காய், நல்ல முத்தின தேங்காயை 2 தேங்காய் எடுத்துக்கோங்க. 2லையும் ஒரு பாதி அளவுக்கு நெய் விடுங்க. 2 மூடியை, ஒரு மூடியை தேங்காய் உடைச்சிங்கன்னா 2 மூடியாக, 2 மூடியிலேயே பாதி அளவுக்கு தேங்காயை வெட்டி திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு அது முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன, அந்த தேங்காய் நிற்கிறதுக்காக ஒரு வாழை இலை, மேலே பச்சரிசி, அதுக்கு மேலே தேங்காய், நெய், திரி, தீபம், இதை பண்ணிட்டு அது முன்னாடி உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நடந்த காரியங்கள் நிலைத்து நிற்கிறதுக்கு உண்டான அனுகூலியத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, போனால் ஒரு தேங்காயில் ஒரு வழிபாடு, சிலர் பூசணிக்காயில் பண்ணுறது அவங்களோட வேண்டுதல்களுக்கு தகுந்த மாதிரி. பூசணிக்காய் அப்படின்றது எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ஆகாத விஷயம். ஏன்னா பூசணிக்காய்ன்றது பலி பொருள். அதை நம்ம பண்ணுறதுனால நமக்கு ரிவர்சபிள், நமக்கு அந்த பிரச்சனைகள்